வச்சுக்கோங்க. அப்போ வந்து பிளான்ட்க்கு வந்து நம்மளால தண்ணி வந்து போட முடியாது. அப்போ வந்து பிளான்ட் ட்ரை ஆயிரும். இதுவே நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணி அதை வந்து பிளான்ட்ல வச்சுட்டோம்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்து இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்து அதில் கொடுக்கும். அப்போ வந்து பிளான்ட்டும் ட்ரை ஆகாது. இந்த ப்ராஜெக்ட் எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்ட் செய்யறதுக்கு என்னென்ன தேவைப்படும்னா ஒரு டிசி வாட்டர் பம்ப் சென்சர், அப்புறம் அதோட கனெக்டர் வந்து எடுத்துக்கோங்க, ஒரு 4AA பேட்டரி ஹோல்டர். இதுலயே அவங்க வந்து ஸ்விட்ச் வந்து தந்திருப்பாங்க. அதனால நீங்க வந்து ஸ்விட்ச் போட தேவையில்லை. இதோ இதுல வந்து 4 லிப்போ பேட்டரிஸ் வந்து நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க எந்த பேட்டரி கூட போட்டுடலாம். அப்புறம் சில ஜம்பர் வயர்ஸ். இந்த QBox ப்ராசஸர் தான் இதுல மெயினா யூஸ் ஆகும். நீங்க வந்து இதை எடுத்துக்கோங்க. அப்புறம் இது எல்லாத்தையும் உள்ள வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ். இந்த குவார்ட்ஸ் ஸ்டெம் கிட்ட வச்சு நம்ம வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஈஸியா செய்யலாம். இப்போ வந்து நம்ம சின்ன பசங்க எல்லாம் சால்டரிங் வைக்கிறது வந்து பயப்படுவாங்க சில பேர். அதுவும் இல்லாம அது வந்து கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும். ஆனா இதுல எல்லாம் ஈஸியா ஜம்பர் வயர்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணி கனெக்ஷன் வந்து கொடுத்துடலாம். இந்த சென்சார்ல வந்து 2 பின் இருக்கும். அதுல வந்து ரெண்டுத்துலயும் ஒவ்வொரு வயர் வந்து கனெக்ட் பண்ணிருங்க. இது வந்து VCC GND எல்லாம் பார்க்க கூடாது, எப்படி வேணா கனெக்ட் பண்ணலாம். அப்புறம் இதை வந்து நேரா வச்சு அதோட கனெக்டர் இருக்குல்ல அதுலயும் இதோ இந்த மாதிரி கரெக்டா ஸ்ட்ரைட்டா வர மாதிரி வயர் வந்து கனெக்ஷன் பண்ணிடலாம். இதுல வந்து VCC GND எல்லாம் ஒண்ணுமே இல்லை. இப்போ நான் வந்து இது கனெக்ட் பண்ணியாச்சு. அப்புறம் இன்னும் 3 ஜம்பர் வயர் வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து ரெட் கலர் வயர் இருக்குல்ல அதை வந்து இந்த கனெக்டரில் வர VCCயில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. அப்புறம் பிளாக் வயரை வந்து GNDயில், அப்புறம் ப்ளூ கலர் வயர் இருக்குல்ல அதை வந்து அனலாக் அவுட்புட் A1 இருக்கும், அதில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. நான் வந்து உங்களுக்கு எதுக்கு கலர் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து கனெக்ஷன் புரியும். அதனால தான் நான் வந்து கலர் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம QBox ப்ராசஸர் வந்து எடுத்துடலாம். இந்த கனெக்டர் இருக்குல்ல ரெயின் டிடெக்டிங் அலார்மில் அதில் வர VCCயில் வந்து இந்த A பார்ட் இருக்குல்ல அதில் வர VCCயில் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். அப்புறம் GND இருக்குல்ல பிளாக் வயர் அதை வந்து GNDயில் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். அப்புறம் அனலாக் அவுட்புட் இருக்குல்ல ப்ளூ வயர் அதை வந்து A1ல் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இந்த QBox ப்ராசஸரில் வந்து நம்ம இந்த பேட்டரி ஹோல்டரை வச்சு பவர் சப்ளை கொடுத்துடலாம். இந்த DC ஜாக் இருக்குல்ல நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறது அதுக்கிட்ட இந்த மாதிரி ஸ்க்ரூ போடுற மாதிரி இந்த ப்ளூ கலரில் ஒன்று தந்திருப்பாங்க. அதில் வந்து ப்ளஸ் மைனஸ்னு தந்திருப்பாங்க. இந்த பேட்டரி ஹோல்டரில் வர ப்ளஸ் வயரை வந்து நம்ம ப்ளஸ்ஸில் கனெக்ட் பண்ணி அதை வந்து ஸ்க்ரூ வச்சு ஒரு டைட் பண்ணிடலாம். ஸ்க்ரூ டிரைவரை வச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த பிளாக் வயர் இருக்குல்ல அதை வந்து மைனஸில் வந்து இன்சர்ட் பண்ணி டைட் பண்ணிடுங்க. பேட்டரியை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து வாட்டர் பம்ப் வந்து எடுத்துடலாம். இந்த வாட்டர் பம்பில் வந்து 2 வயர் வரும், ப்ளஸ்ஸு மைனஸ். MA1ல் வந்து இந்த ரெட் வயர் வந்து இன்சர்ட் பண்ணி இப்போ நம்ம வந்து அதை ஸ்க்ரூ வச்சு நல்லா டைட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம டைட் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த பிளாக் கலர் வயர் இருக்குல்ல அதை வந்து MA2ல் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம நல்லா டைட் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த பாக்ஸில் 2 வாட்டை வந்து போட்டுக்கிட்டேன். எதுக்குன்னா இந்த QBox ப்ராசஸர் இருக்குல்ல அதில் வந்து தண்ணி பட்டால் இது வந்து ஒர்க் ஆகாது. அதனால நான் வந்து இந்த QBox ப்ராசஸரில் வந்து இது இந்த பாக்ஸுக்குள்ளே வச்சுட்டு இந்த ரெயின் டிடெக்டர் அலார்மையும் இந்த வாட்டர் பம்ப் இருக்குல்ல அதை வந்து இந்த 2 ஹோலில் வந்து அதோட வயர் வந்து எடுக்க போகிறேன். இப்போ நான் வந்து இது எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இந்த பாக்ஸ்க்குள்ளே எல்லாம் கனெக்ஷன்
இருக்கிறதுனால சென்சார் வந்து நான் வச்சுருக்கேங்க. இப்போ ஆன் பண்ணால் இதில் வந்து தண்ணி ஃப்ளோ ஆகுது பாருங்க. இது வந்து எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னா, நம்ம வந்து இந்த சென்சார் இருக்குல்ல வச்ச மண் வந்து ட்ரையாக இருக்குது. இப்போ ஆன் பண்ணுறேன், தண்ணி வரல. இதுவே நான் இந்த ட்ரை மண்ணில் வச்சேன்னா பாருங்க தண்ணி வருது. இதுவே நான் வந்து இதை வச்சுட்டேன்னா இதில் வந்து தண்ணி வரல. இப்போ நம்ம வந்து இந்த பாட்டில் வந்து இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த பிளான்ட்டை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதோ பாருங்க தண்ணி போடாமல் மண் எல்லாம் எவ்வளோ ட்ரையாக இருக்குன்னு பாருங்க. இப்போ நான் வந்து இங்கே ஹோல் போட்டுக்கிட்டேன் சென்சார் உள்ளே போகிற மாதிரி. இப்போ சென்சாரை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். அப்புறம் இந்த வாட்டர் பம்போட டியூபை வந்து இது மேலே இப்படியே போட்டுட்டேன். அப்போ தான் எல்லா இடத்துக்கும் சப்ளை ஆகும். இப்போ நம்ம வந்து இந்த ஸ்விட்சை ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ தண்ணி வந்து ட்ரையாக இருக்கிறதுனால தண்ணி வந்து வாட்டர் பம்போட டியூப்லேருந்து வருது. இப்போ கொஞ்ச நேரத்தில் எல்லா இடத்துலையும் சப்ளை ஆனவுடனே தண்ணி வந்து நின்றுடும். இப்போ தண்ணி வந்து எல்லா இடத்துலையும் சப்ளை ஆகிடுச்சு, அதனால தண்ணி வந்து நின்றுச்சு பாருங்க. இப்போ தண்ணி வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி இந்த சென்சாரில் வந்து தண்ணி பட்டதுனால தண்ணி வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகுது. சென்சாரில் வந்து எல்லா இடத்துலையும் தண்ணி சப்ளை ஆனவுடனே சென்சாரில் தண்ணி பட்டவுடனே டியூப்பில் வந்து தண்ணி வரல. சுவிட்சு கூட ஆனில் தான் இருக்குது. இது வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. நீங்கள் வந்து இது ஒரு சயின்ஸ் ப்ராஜெக்டாக கூட யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக்